நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தில் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரணும். இப்போவே லேசாக சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ்வை இடையிடையில் ஹை ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் நம்ம வீட்டிலேயே அரைக்கலாம். அந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சேர்த்த பொருட்களோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தோடு சேர்த்த உப்பே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் இல்லை தண்ணியாக வேணும் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நார்மல் எக் கிரேவி போல் நம்ம பண்ணலை, எக் லபாப்தார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெசிபி நார்மல் எக் கிரேவி போல் இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும். அதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஆடை இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட முட்டை சேர்த்துருங்க. முட்டையை உடைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது போல் மெதுவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். நம்ம உடைச்சி ஊற்றின முட்டை குழம்புலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வேக வச்சு தோல் உரிச்ச முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவிட்டு மூடி போட்டு மூடிட்டு முட்டை வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆகும். தீயோட அளவை பொறுத்து முட்டை வேகிற டைம் மாறுபடலாம். அதனால் நீங்கள் முழுமையாக முட்டை வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் சர்வ் பண்ணணும். இப்போ 7 நிமிஷம் கிட்ட ஆகிருக்கு. முட்டையும் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்திருக்கு. ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி திக்காகிறது வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். உங்களுக்கு தண்ணியான குழம்பு கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் திக்காக பண்ண போகிறேன், சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி.
அதனால் நம்ம இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். லேசாக முட்டையை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ கெட்டியாகிறது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸ் கூட, புலாவ் கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.